சாகும் போதும் விளங்கின மாதிரி தான் பொழப்பு. இப்பதான் ஒரு ஆள் பேசி முடிச்சிருக்காரு, சாகும் போது அவர் பயந்துட்டார். சார் நாங்க பேசுனா சரித்திரம் சார். அப்ப நாங்க பேசுன என்ன தரித்திரமா? ரூம்குள்ள போயிட்டு வந்து என்னத்த கவுண்டர் போடலாம்னு தெரியலையா. பெஸ்ட் மணி கோல்ட் பிரசன்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் பவர்ட் பை பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். மஹன்யாஸ் செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ். வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போய் ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வருமே சார். அப்புறம் செங்கல் வருதெல்லாம் நம்மளுக்கு தேவையாமா? கணவன்மார்கள் நிறைய பேரு மனைவிமார்களுக்கு பயந்து பயந்து வாழ்றாங்க. அப்படி வாழ்றவங்க மட்டும் ஒரு கையெழுத்துல கொடுங்க பாப்போம். முன்னாடி உட்காந்து கைதறிட்டு திரும்பி திரும்பி பாக்குறாரு சார். ஒரு நாள் வீட்டுல பொம்பளை இல்லாட்டி அந்த வீடு எப்படி சார்? மனசை தொட்டு பதில் சொல்லுங்க சார். சார் அது வயிறு சார். இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் இறக்க மனசு. சும்மா வேலை பார்த்துட்டு இருப்பான் ஆம்பளை, போய் சொரிஞ்சு விட்டு பிரச்சனை கிளப்புறதுதான் மனைவிகள் பண்ற முக்கியமான வேலை. பெண்கள் சிரிச்சாலும் அழகுதான், முறைச்சாலும் அழகுதான். சென்னை கிளம்புமா? மாட்டுட்டான்ல 8:45 ஒரு பஸ். இப்படி எல்லாம் நகைச்சுவை நான் சம்பாதிச்சு பிழைக்க அவசியம் எனக்கு கிடையாது. சென்னைக்கு பதில் சொல்லி கோயில்பட்டி வரவேற்றது. நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதான் என் மக்களுக்கு நான் நகைச்சுவை வாய் வாங்கினா இப்ப சரவணன் கோவப்பட போறாரு. என்னை கூட்டு வந்துட்டு என்னடா செய்றீங்க அப்படி. நகைச்சுவையை நடித்து காட்டுவதில் நீங்கள் ஒரு சவாலியர் சிவாஜி கணேசன். என்னப்பா சொல்றேன்? எடியத்தியா சொல்றியா? ஐயோ, இந்த மதுரை மக்களை பார்த்த உடனே நகைச்சுவையை ஸ்டைலாக சொல்வதில் நீங்கள் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நான் போடணும்னு சொன்னாங்க. எங்கே போகிறீங்க என்னன்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி மதுரைக்கு போகிறேன்னு சொன்ன உடனேயே நகைச்சுவைப்பட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். தம்பி சரவண வரான்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய வாய்ஸ் நான் குறைச்சேன். நகைச்சுவை உலக நாடுகள் புற சொல்வதில் உலக நாயகன் கமலஹாசன். அவ்வளோதான் சார், இதுலேயே 1000 பொருள் இருக்கு. நகைச்சுவையை நவரசமாக சொல்வதில் நவரச நாயகன் கார்த்திக். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி. நகைச்சுவையை பாசம் போதுமா? அது அவ்வளவுதான் வாய்ஸ். நான் சரவணனா தோண்ட வர்றதுக்கு சார் என்ன கேட்டிருக்கீங்க? குடும்பத்தின் தலைவலி தலைவனா தலைவி அவ்வளவு. எங்க அணிய பாருங்க சார், எங்க அணிய பாருங்க. எங்க தீபாக்காவை பாருங்க, அவங்க மட்டும் தானே அந்த அணியில இருக்காங்க. எங்க சாந்தாமணி அக்காவை பாருங்க. இதுதான் சார் அணி. வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. உங்க அணி எல்லா இடத்துலயும் ஜெயிச்சது. தீபாக்கா ஒரு ஆள் போதும். வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது எங்க அணி. பெண்கள்லாம் ஜோர கைத்தல கொடுங்க தைரியமா. வெள்ளிக்கு அப்புறம் சனி ஜெயிக்க போறது உங்க அணி. ஆமா சார். சனிக்கு அப்புறம் ஞாயிறு பேசாம போயிரு. ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள் வருமே சார். அப்புறம் செங்கல் வருதெல்லாம் நம்மளுக்கு தேவையாமா? சார் பெண்களை பத்தி நான் ஏன் சொல்ல வந்திருக்கேன்? பெண்கள் சிரிச்சாலும் அழகுதான், முறைச்சாலும் அழகுதான். கோலம் போடும் போதும் அழகுதான், நாத்து நடும் பொழுதும் அழகுதான், மண்ணை பார்த்து நடப்பதும் அழகுதான், விண்ணை தொட முயற்சிக்கும் விடாமுயற்சி கூட என்னுடைய பெண்களுக்கு என்னைக்குமே அழகுதாங்க. அப்படிப்பட்ட பெண்கள் உங்களுக்கு தலைவலியா? பழனி என்ன ஒரு குழந்தைய நல்லா வளர்க்குறீங்களா பெண்கள் நீங்க கேக்குறீங்க. முதல்ல உங்க குழந்தை எது பக்கத்து வீட்டு குழந்தை எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் வீட்டுக்கு ப்ரோக்ராம் வெளியில வந்து வீட்டுக்கு போய் 10 நாள் ஆகுது. அன்னைக்கு போய் சப்பு சப்புச்சுன்னு குழந்தைய அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க பொண்டாட்டி இழுத்து, ஏங்க இது பக்கத்து வீட்டு குழந்தைங்க விடுங்க. உங்க வயிற்றுக்கு எதெல்லாம் எவ்வளவு சோறு போடணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமாங்க? சார் இங்க இருக்கக்கூடிய அத்துணை பெண்களும் இதை உணர்ந்திருப்பாங்க. ஒரு குழந்தையை 10 மாசம் வயிற்றுல சுமக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. முதலாவது மாதத்தில் வாந்தியும், 2வது மாதத்தில் மயக்கமும், 3வது மாதத்தில் மகிழ்ச்சியும், 4வது மாதத்தில் தலைவலியும், 5வது மாதத்தில் வயிற்று வலியும், 6வது மாதத்தில் இடுப்பு வலியும், 7வது மாதத்தில் வளையல் ஒளியும், 8வது மாதத்தில் சோர்வும், 9வது மாதத்தில் பயமும், 10வது மாதத்தில் மறுபிறவியுடன் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் ஒவ்வொரு பெண்ணும் அந்த கடவுளுக்கு சமம் தான் அப்படின்னு சொன்னா அவங்க உங்களுக்கு தலைவலியா நான் கேட்கிறேன். எங்க என்னங்க உண்மை சார்? நாங்க பேசுனா சரித்திரம் சார். நீங்க பேசுனா சரித்திரம். அப்ப நாங்க பேசுனா என்ன தரித்திரமா? சார் எப்பயுமே பாத்தீங்களா தீபாக்கா ஏன் சிரிக்கிறாங்கன்னா எங்க பட்டிமன்றத்துக்கு புதுசா வந்திருக்காங்க. அதனால இது புது நகைச்சுவை மாதிரி அவங்களுக்கு தெரியும். பழனி சார் ஏன் முறைக்கிறாருன்னா அவர் என் கூட 10 வருஷமா வந்துகிட்டு இருக்காரு. அப்படின்னா அவர் எவ்வளவு பொறுமைசாலின்னு பாத்துக்குங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தலைவலின்னு சொல்றீங்கல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆண் மகன் எப்படி சார் இருப்பான்? சட்டப்பட்டனா ஏத்தரக்கமா போட்டிருப்பான். கால்ல செருப்பு இருக்கான்னு தெரியாது, இருக்காதான் தெரியாது. மொத்தத்துல ஒரு கிறுக்கு பையன் போவான். ஆனா ஒரு நீ ஏன் சொல்லும் போது அவன் கிறுக்கு பையன், நீ கிறுக்கு மாதிரியே இருந்தமா. ஆனா ஏன் செருப்பு இல்லாம இருக்கேன் தெரியுமாமா?
தன்னுடைய பையனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்துட்டு அவன் நடக்க வச்சு அழகு பார்த்துட்டு தான் செருப்பு கூட வேணாம்னு தெரியலதான் சார். ஆனாலும் ஒரு ஆண் மகனை அப்படி தலை நிமிந்து கெத்த ஒழுங்கா போங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தலைவனா பாக்குறதே நாங்க பெண்கள், நாங்க தலைவி தாங்க உங்களை தலைவனா பாக்குறோம் சார். ஒரு நாள் வீட்டுல பொம்பளை இல்லாட்டி அந்த வீடு எப்படி சார்? மனசை தொட்டு பதில் சொல்லுங்க சார். சார் அது வயிறு சார். இல்லம்மா எனக்கு கொஞ்சம் இறக்க மனசு. ஓ முடியலப்பா சார். ஒரு நாள் வீட்டுல ஒரு பொம்பளை இல்லாட்டி அந்த வீடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சாப்பிடுற தட்டு விளக்காம நாரி போயிருக்கும். உடுத்தின அன்றாய்டு கூட 7 நாள் ஆனாலும் அதே இடத்துல இருக்கும். ஆனா ஒரு வீட்டையே கோவிலா வச்சிருக்கணும்னா சத்தியமாக என்னுடைய பெண் குல தங்கங்கள் இருந்தாதாங்க அந்த வீடே கோவிலா இருக்கும். ஆனா நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க சார்? உண்மையிலே என் வீட்டுல எடுத்துக்கோங்க சார். எம்மையிலேயேங்க எங்க வீட்டுல எந்த துணி கசமுசன்னு அப்படி கசங்கி போய் இருந்தாலும் நான் தான் சார் அயன் பண்ணுவேன். எல்லா வீட்லயும் இதான் நடக்கும். இல்ல சார், நான் தான் அயன் பண்ணுவேன். நான் தானங்க குடும்ப இஸ்திரி. புது ஜோக் போட்டு பார்த்தா ஒர்க் அவுட் ஆயிருச்சு சார். சில நேரம் கோபத்தை தூண்டவும் எங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த உதாரணம். எங்க வீட்டு பக்கத்துல அவங்க சொன்னதுக்காக பழனி சார் செஞ்சதை நான் சொல்றேன். சரி. வடை சுடுமா அப்படின்னு சொல்லி ஆயில் எடுத்துட்டு வந்தார். வடை சுடுறக்கா ஆயில் எடுத்துட்டு வந்தாரு. வந்தவர் இடறி கீழே விழுந்துட்டார். ஏன்னா அவர் எடுத்துட்டு வந்து குருடாயில். பதிலுக்கு பதில் இடையில அப்படி வரும் சார். என்னைக்காவது நீங்க தலைவலின்னு சொல்றீங்களா மிஸ்டர் பழனியண்ணா? உங்க வீட்டுல உங்க மனைவி சமைச்சு போடும்போது பாராட்டி இருக்கீங்களா அந்த சமையலை? நம்ம பக்கத்துல கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி அப்புறம் நாங்க மூக்கு சிந்தியா நாங்க உழைக்கிறோம். ஏங்க வியர்வை சிந்தி புருஷன் இதை பத்தி பாராட்டிட மாட்டாரான்னு கஷ்டப்பட்டு நாங்க சமைப்போம். ஆனா இதுகெல்லாம் எப்படி திங்கும் தெரியுமா? இந்த மாடு தவுட்ட திங்கும்ல அந்த மாதிரி கப்பு 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 கப்புன்னு தட்டுமே தவிர என்னைக்காவது அது வார்த்தை பாராட்டுறேன். நீங்க சமைக்கிறத நாங்க அவ்வளவு ஆர்வமா கப்ப கப்புன்னு சாப்பிட்டோமா? ஆமா சார். அவன் குபு குபுன்னு வேர்த்து கிடந்துப்பானே ஒழிய. சார் எனக்கு தெரிஞ்சு இப்ப சொல்றேன். சொல்லுங்க சார். கிட்னி ஃபெயிலியர் ஆகி செத்தவனை விட வீட்டுக்காரம்மா சட்னியில செத்தவன் தான் சார். இந்த கைத்தட்டல் வருதுன்னா சட்னியால பாதிக்கப்பட்ட கோஷ்டின்னு அர்த்தம். ஒரு சாப்பாடு ஆம்பளை சாப்பிட்டுட்டு என்ன சார் செய்யணும்? என்ன? அந்த சாப்பாடு நெஞ்சிலே நிக்கணும். வாவ். அன்னைக்கு ஒருத்தன் சாப்பிட்டு நெஞ்சே நின்றுச்சு. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு ஆச்சரியம் குறையும். இப்ப சார் இந்த பாயிண்ட்டுக்கு எல்லாரும் கைத்தல் கொடுப்பாங்க சார். சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன வேலை தெரியுமா சார்? அதை நாங்க சாப்பிடுறதா? எப்பா கை தட்டாதீங்க. சாப்பிடாம அவங்களுக்கு எல்லாம் தொப்பை வருது நான் கேக்குறேன். ஏமா குப்பையா போட்டா தொப்பையாத்தான் வரும். அப்படி சொல்லாதீங்க சார். சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்ன தெரியுமா? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றதுதான் கஷ்டமான வேலை. பாருங்க எல்லாரும் கைத்தல் கொடுக்குறாங்க சார். பெண்கள் எவ்வளவு பாவப்பட்ட ஜென்மம்னு நான் சொல்லட்டுமா சார்? நீங்க தலைவலி நீங்க சொல்றீங்கல்ல, பெண்கள் பசித்தாலும் சமைக்கணும், பசிக்காட்டாலும் சமைக்கணும். உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இல்லாட்டாலும் சமைக்கணும். வேலைக்கு போனாலும் சமைக்கணும், வீட்டுல இருந்தாலும் சமைக்கணும். வீட்டுக்கார் பாராட்டினாலும் சமைக்கணும், வீட்டுக்கார் பாராட்டாட்டாலும் சமைக்கணும். இப்படி பாவப்பட்ட ஜென்மங்கள் மட்டும்தான் என்னுடைய பெண்கள் அப்படின்ட்டு சொன்னா. ஆனா பெண்களுக்கு இன்னைக்கு யார பிடிக்கும் தெரியுமா சார்? ஆண்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டோம்னா பொண்டாட்டிய சமாதானம் பண்ற புருஷனை விட எவன் கிச்சனுக்குள்ள விறுவிறுன்னு போய் சமையல் பண்றானோ அந்த புருஷனை தாங்க இன்னைக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா இதுக்கும் கைத்தல கொடுத்தா ஆமாம் அப்படிங்கிறாருங்க சார். சத்தியமா ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் கொடுத்துட்டு போறேன். பிஹைண்ட் நோட்ஸ் ரசிகர்களுக்கு இது முக்கியமா யூஸ் ஆகும் சார். எங்க வீட்டுல எல்லாம் நான்லாம் சமைக்கவே மாட்டேன். என்ன டிப்ஸ்ன்னு கேளுங்க. சமைக்காம இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு பாரு. இப்ப எனக்கு வயிறு பசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாமா அப்படின்னு கூப்பிடுவேன். ஏன் அவர் என்ன 3 ஊர் தாண்டியா இருக்காரு? அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் போட்டுட்டு குடு குடு குடுன்னு ஓடி வந்துருவார். இப்ப அவருக்கு பசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாரதி அப்படின்னு கூப்பிடுவார். நான் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் போட்டுட்டு குடு குடு குடுன்னு ஓடி போவேன். ஏன்னா ஓட்ட போட்டியா நடத்துறீங்க? குடு குடுன்னு ஓடிக்கிட்டு 2 பேரும் பக்கத்துல நிக்கிறோம். நான் அவரை பார்க்க, அவர் என்னைய பார்க்க. ஊரே நம்மள பாத்துக்கிட்டு இருக்குமா? டக்குன்னு என்னன்னு சொல்லுங்க. ஒருத்தர் பார்க்கும்போது பசிக்கவே செய்யாது சார். நான் சொல்லல, கண்ணதாசன் சொன்னார். எங்களோட முத குழந்தையே நீங்க தாங்க. அப்படிப்பட்ட அந்த குழந்தையெல்லாம் அவங்க மனைவி எப்படி முத குழந்தை இவர்தானா? என்ன உங்க குழந்தை எவ்வளவு பெருசா? உங்களுக்கு என்னதான் வயசு அப்ப? என்ன சார்? முந்தானத்து நைட்டுங்க ஒரு 2 மணி இருக்கும். பட்டிமன்றம் முடிச்சு எங்க வீட்டுக்கு போறேன். என் வீட்டுக்காரல சென்னை கிளம்புமா? நான் மாட்டுத்தான்ல 8:45 ஒரு பஸ். நீங்க நேர சென்னை தாண்டி போலாம். இதுக்கு மேல ஒரு மனுஷன் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது சார். இப்படி எல்லாம் நகைச்சுவை நான் சம்பாதிச்சு பொழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஆனா பார்லர்ல செலவு பண்ணி கிட்னி போச்சு, கல்லீரல் போச்சு, கணையம் போச்சுன்னு வராது. ஆனா நீங்க குடிச்சிட்டு குப்புற கொழுந்துட்டு இருக்கும் போது உங்க லிவர், கிட்னி எல்லாம் போச்சுன்னா உங்களையும் சீரமைக்கக்கூடிய ஒரே பணி என்னுடைய பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்படிப்பட்ட பெண்கள் நாங்க. தலைவலியா தலைவியா? நீங்க வேணா குடிச்சிட்டு வந்து தலைவலியா இருக்கிறீங்க மிஸ்டர் பழனி, மிஸ்டர் TSK அவர்களே. அன்னலட்சுமி, நீ இந்த இடத்துல ஆம்பளை வேஷம் போட்டு வந்து உட்கார்ந்துருக்கணும். நீங்க வந்து ஆரம்பத்துல செல்போன் வெடி, அந்த வெடி, இந்த வெடி, பொண்டாட்டி வெடி எல்லாம் சொன்னீங்க சார். சத்தியமா மதுரை மக்களே, இந்த வருஷம் தீபாவளிக்கு ஒரு வெடி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தயவு செய்து அதை மட்டும் வாங்குங்க. மதுரை முத்து வெடினே இப்போ ஒரு வெடி போன உடனே அந்த வெடியை வாங்கி முதல்ல வெடிங்க. தெரியுமா சார்? என்ன அப்படி ஒரு வெடி? தெரியாதா? 10 வச்ச உடனே வெடிக்காது. 10 வச்ச உடனே 10 ஜோக்கு சொல்லிட்டு அப்புறம் தான் வெடிக்கும். கைதட்டல வந்துருச்சு சார். கைதட்டது நான் சங்கடப்படுவதற்காக பாவம், ஆறுதலுக்காக தட்டாங்க. கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும், கடவுளிடம் வேண்டினால் ஆண் குழந்தை பிறக்கும். ஆனா அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால் தான் என்னுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும். அப்படின்னா ஆண் குழந்தைகள் அன்பாக இருக்குங்க, ஆனா பெண் குழந்தைகள் தான் இன்னொரு அம்மாவா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னா, அப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் நாங்க உங்களுக்கு தலைவலியாங்க. எந்த வகையில் பார்த்தாடுங்க. புத்தி இல்லாத மனைவி தான் தன்னுடைய கணவனை அடிமையாக்கி அந்த அடிமைக்கு பொண்டாட்டியா இருப்பா. ஆனா புத்தியுள்ள மனைவியோ தன்னுடைய கணவனை ராஜாவாக்கி அந்த ராஜாவுக்கு ராணியாக வாழ்பவள் புத்தியுள்ள மனைவி என்று சொன்னார். அதனால்தான் மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு தமிழ்ல 62 பேர்கள் வச்சாங்க. துணைவி, கடகி, கண்ணாட்டி, கற்பால், காந்தை, வீட்டுக்காரி, கிருகம், கிளத்தி, குடுமணி, பெருமாட்டி, பாரியால், பொருளால், இல்லத்தரசி, மனையுறு மகள், வதுகை, வாழ்க்கை, வேட்டாள், விருந்தனை, உள்ளி, சாணி, சீமாட்டி, சையோகை, தம்பிராட்டி, தம்மை, தலைமகள், தாட்டி, தாரம், ஆட்டி, அகமுடையால், நாயகி, பெண்டாட்டி, மணவாளி, மணவாட்டி, ஊழ்துணை, வது, விருத்தனை, இல், காந்தை, பாரியை, மகுடு, குழி, வல்லபி, வனித்தை, வீட்டால், ஆயந்தி, ஊடை, மனை கிளத்தி, மனை தக்கால் என்று மனைவி என்ற ஒற்றை சொல்லுக்கு 62 பேர்கள் வச்சான் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் இல்லாம பெண் வாழ்ந்துடலாம். ஏன்னா பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம். ஒரு பெண் இல்லாம ஆண்களால வாழவே முடியாது. ஏன்னா ஆண்களுடைய தன்னம்பிக்கையே பெண் தான் என்று சொன்னார். நீங்க தலைவலியா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாழ்கிறவர்கள் பெண்களே என்று நீங்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை பிஹைண்ட் ரசிக பெருமக்களுக்கும் மணக்க மணக்க ரசித்த மதுரை மக்களுக்கும் அன்னபாரின் அன்பார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் ரசிக பெருமக்களே. இப்பொழுது அருமை தம்பி அவர் நீங்க வெகுவா பாராட்ட என்னன்னா, அவர் பட்டிமன்றம் பேசினவர், பேச்சாளர் அல்ல. பிஹைண்ட் யூடியூப் சேனல் மூலம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு மேடை இது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேச்சாளர்களுக்கு மத்தியில் நிறைய நீங்கள் கலக்க போதையார் நிகழ்ச்சியில் பலகுரல் நிகழ்ச்சி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த மேடையில் ஒரு அருமையான பட்டிமன்றத்தில், அதுவும் பிஹைண்ட் நடத்தக்கூடிய இந்த அருமையான பட்டிமன்றத்தில் நானும் ஒரு பேச்சாளராக, ஒரு நாள் பேச்சுலராக இருந்தேன் முன்னாடி, இப்போ பேச்சாளராக இருக்கேன். பேச்சாளர் அவ்வளோதான். அப்போ நீங்கள் கை தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே 1 மார்க் காமெடியிலேருந்து ஆரம்பிப்பார், அப்படியே 10 மார்க் 20 மார்க் காமெடியில் வந்து நிற்பார். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, அடுத்து என்னென்ன கவுண்டர் போடலாம் அப்படின்ட்டு உட்கார்ந்து நோட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எதிரணி அவர்களே, அக்காலாம் ரூமுக்குள்ள போயிட்டு வந்து ஐயா என்னத்த கவுண்டர் போடலான்னு தெரியலையா, அக்கா கையை தட்ட மாட்டிக்குது அப்படின்னு சொல்லி அக்கா உள்ள போய் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வருது. அது மட்டும் இல்லாம தலைவியால் பாதிக்கப்பட்ட அனைத்து கணவன்மார்களுக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இந்த அப்பாவி கணவன்மார்களை எப்பவுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மனைவிமார்கள் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு, ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இன்னைக்கு பிஹைண்ட் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். இன்றைய தலைப்பு என்ன? எல்லாரும் இந்த தலைப்புல பேசிட்டு இருக்காங்களா? பேசிட்டு இருக்காங்க. என்ன தலைப்பு? குடும்பத்தில் தலைவலி, தலைவனா தலைவியா? தலைவனா தலைவியா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஞாபகம் வருது, எங்க அக்கா தீபா அக்கா. தலைவன் தலைவி படம் பார்த்தீங்களா? அதுல வந்து கஷ்டப்படுவாப்புல விஜய் சேதுபதி. என்ன இந்த சைடு அம்மா, இந்த சைடு பொண்டாட்டி, நடுவுல மாட்டிக்கிட்டு 2 சைடும் மத்தல மாதிரி அடிபட்டு பாத்துருக்கீங்களா? அந்த ட்ரெய்லர் ஒண்ணு வந்துச்சு அந்த தலைவன் தலைவி படத்துல. 2 பேரும் புரோட்டா குத்திட்டு இருப்பாங்க. மதுரைனாலே புரோட்டா தானே. புரோட்டா குத்திட்டு இருக்கும் போது அவர் பாட்டுக்கு விஜய் சேதுபதி வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. நித்யா மேனன் சும்மா இல்லாம ஆரம்பிப்பாங்க, இதுதான் நீங்க மகாராணி மாதிரி பாத்துக்கிற லட்சணமா? உன்னை எவரு குடிக்கலன்னா உங்க அப்பா வீட்டுக்கே கிளம்பி போங்கலைங்க. எங்க அப்பா வீடு எனக்கு அரண்மனை தான் சார். மேடம் நீங்க சாரு சொல்லும்போது அப்படியே கடுப்பாகுது மேடம், அப்படியே கடுப்பாகுது மேடம்.
சும்மா வேலை பார்த்துட்டு இருப்பான் ஆம்பளை, போய் சொரிஞ்சு விட்டு பிரச்சனையை கிளப்புறது தான் மனைவிகள் பண்ற முக்கியமான வேலை. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாமா, என்ன வாங்கிட்டு வரட்டும், சம்சா பஜ்ஜி என்ன வாங்கிட்டு வரட்டும், எதையாச்சும் வாங்கிட்டு வாங்க, எந்த கடையிலாச்சும் எதையாச்சும் ஒன்று விற்கிறாங்க, எதையாச்சும் எங்க வாங்குறது எனக்கு புரியல. அப்படி ஒரு விஷயம் மனசுக்குள்ளேயே அவங்களே வச்சுப்பாங்க. ஆனா நம்ம கண்டுபிடிக்கணுமா, ஏதோ நம்ம போலீஸ் மாதிரி அவங்க திருடங்க மாதிரி நம்ம சொன்னதை வந்து அப்படியே அவங்க கண்டுபிடிக்கணுமா, அந்த மாதிரி பயங்கரமா பண்ணுவாங்க. உண்மையிலே சொல்றேன், கணவன்மார்கள் நிறைய பேரு மனைவிமார்களுக்கு பயந்து பயந்து தான் வாழ்றாங்க. அப்படி வாழ்றவங்க மட்டும் ஒரு கைத்தட்டல் கொடுங்க பாப்போம். பாருங்க முன்னாடி ரோல உட்கார்ந்து சார் கை தட்டுறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அது எதுக்கு பயந்து பயந்து வாழ்றாங்க தெரியுமா? கை தட்டிட்டு திரும்பி திரும்பி பாக்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நடுவர்களே, ஒரு ஆணுக்கு திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேலை பார்க்கறான், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ். அந்த ஒரு நாள் லீவ்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஆம்பளை எங்க போவான்? பசங்களோட ஜாலியா கிரிக்கெட் விளையாட போவான், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டீ கடைக்கு போய் ஏதாவது சாப்பிடலான்னு போவான். இப்படிதானே இருக்கும். அதே ஒரு மனைவி கிட்ட நான் இதே மாதிரி தான், சண்டே நான் கிரிக்கெட் விளையாடுவேன். போய் என் ஒய்ஃப்ட்டு நான் போய் சொல்றேன், அம்மா நான் வந்து கிரிக்கெட் விளையாட போறேம்மா அப்படின்னு. அதுக்கு என் ஒய்ஃப் என்ன சொல்லணும்? ஒன்று போங்க இல்லை போகாதீங்க, இதுதானே பதில் இருக்கணும். அவங்கள்ட்ட ஒரு பதில் வரும் பாருங்க, அது நம்மளே மிஞ்சுற மாதிரி ஒரு பதிலாக இருக்கும். உங்களுக்கு இஷ்டம்னா போங்க, உங்களுக்கு இஷ்டம்னா போங்க அப்படின்னா நீங்க அது போங்கன்ற அர்த்தம் கிடையாது, வாயை மூட்டு வீட்டில் இரு அப்படின்னு அர்த்தம். அதுலயும் இன்னொன்னு சாதாரணமா கலைக்கல. கிரிக்கெட் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். பவுலிங் போடுவீங்களா? போடுவேன். பேட்டிங் பண்ணுவீங்களா? பண்ணுவேன். என்ன பண்ணாலும் கடைசியில் போய் பந்து பொறுக்கி போட தானே போறீங்க, உடனே டேமேஜ் பண்ணி விடுறது. லப்பர் பந்துன்னு ஒரு படம் நடிச்ச நடுவர்களே, அந்த படத்துல பாத்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே ஒரு 17 படங்கள் நடிச்சு 18வது படம் எப்படி ஆர்சிபிக்கு வந்து 18வது முறை 18வது வருஷத்துக்கு கப்பு கிடைச்சதோ அது மாதிரி 18வது படம் தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படம். அதுல சொல்றேன், என் பொண்டாட்டி பார்த்துட்டு, நானும் படம் ஃபுல்லா பாக்குறேன், ஒரு பேட்டிங் ஆடல, ஒரு பவுலிங் ஆடல, பந்த பொறுக்கி போடல, ஆனா வாய் மட்டும் நல்லா பேசுறீங்க. இந்த முகரக்கட்டையில ஜாலி பாய்ஸ் கேப்டன் வேற நீங்க. இப்படி நம்மள உடைச்சு விட்டுறது நடுவர்களே, கவுண்டர் போட்டு காலி பண்றது. அதாவது அப்ரிஷியேட் பண்ண வேணாம், ஒரு மனுஷனை டிப்ரிஷியேட் பண்ணக்கூடாது இல்லையா, அது டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறது. நம்மள என்ன நினைப்போம், அவங்க தான் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோன்ட்டு நம்ம என்ன பண்ண, என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த மாதிரி, மச்சான் டேய் நீ வந்து ஒய்ஃப்ட்ட வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி அக்கா சொன்னாங்கல்ல, அப்ரிஷியேட் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணாதான் பிடிக்கும் பெண்களுக்கு. நானும் அப்ரிஷியேட் பண்ணலான்னு என் ஒய்ஃபுக்கு கால் பண்ணேன். இந்த புளிக்குழம்பு வச்சிருந்த பாரு, இந்த புளிக்குழம்புக்கும் அந்த உருளைக்கிழங்கு பொரியலும் பயங்கரமா இருந்துச்சுமான்னு. அடுத்த வரி என்ன சொல்லணும், தேங்க்ஸ் சூப்பர் இப்படின்னா சொல்லல, என்ன சரக்கு அடிச்ச, பைத்தியம் எதுவும் பிடிச்சிருக்கா உனக்கு, மெண்டலா நீ அப்படின்னு போனை கட் பண்ணிட்டான். இப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா? ஆனா ஒரு ஆள்கிட்ட கேட்டு பாருங்களேன், ஏயா உன் சம்சாரம் உன்னைய திட்டுமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவரு ஆமா ஆமா, ஏன் 2 இடம் சொல்ற, 2 சம்சாரம் சார். சிரிப்பு வரட்டேக்கா ஏக்கா, இந்த ஜோக்கா ஏழையாளுக்கு ஜோக்கா, பூரா எனக்கு வர்ற ஊரா ஏழையாளா வந்து சேர்றீங்க. ஆமா, ஆனா அதான் சரவணன் சொல்றது. அதாவது முதல் தடவை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும், எப்படி பேசுறா இருப்பாரு, இதுவே பார்த்து பார்த்து கேட்டு கேட்டேன் இதுதான் பேச போகுது அப்படின்னு அவங்களே மைண்ட் டியூன் ஆயிடுறாங்க. இது கூட பரவாயில்ல, டிஜிட்டல் முறையில வாட்ச் பண்றது நடுவர்களே. முன்னாடிலாம் அந்த மைனான ஒரு படம் பாத்தீங்களா, அந்த படத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல ஒருத்தன் வெளியில போயிடக்கூடாது, ஒரு ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டா போன் வரும். இப்ப நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கால் எடுத்த உடனே ஹலோ சொல்லுமா எங்க இருக்கீங்க, அந்த மதுரை முத்தண்ண ஃபங்க்ஷன் எங்க இருக்கீங்க, இல்லம்மா மதுரை முத்தண்ண ஃபங்க்ஷன் எங்க இருக்கீங்க. இது இப்ப டிஜிட்டல் முறையில மாறிட்டாங்க. எப்படி கண்காணிக்கிறாங்க தெரியுமா, எங்க இருக்கீங்க அதோட முடிக்கிறது இல்ல, லைவ் லொகேஷன் அனுப்புங்க, அதுவும் 8 மணி நேரம் வச்சுக்க அனுப்புங்க, 8 ஹவர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நானும் சரி வீடியோ கால் வாங்க, வீடியோ காலா ஏமா நான் ரூம்ல இருக்கேம்மா, நம்ப மாட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, மதுரையில இருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பாண்டிச்சேரி போயிடுவீங்க, வீடியோ கால் வாங்க. ஏன்னா உண்மையிலே பாண்டிச்சேரியில இருந்தாப்புல, வீடியோ கால் வாங்க, வீடியோ கால் வாங்க. வீடியோ கால் பார்த்தா பின்னாடி ரூம் தானே இருக்கும், நம்ப மாட்டேன். மீனாட்சி அம்மன் கோயில் பின்னாடி போய் அங்க இருந்து காட்டுங்க, அங்க போனேன், அங்க போய் காமிச்சேன்,
இது ஏதோ வேற கோபுரம் மாதிரி ஒழுங்கா தெரியல, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வாங்க, அங்க அங்க காட்டுங்க. பேமெண்ட் கூட இதுலயே போயிருமோல. இல்ல நான் வந்து கணவனா இல்ல டூரிஸ்ட் கைடா, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல நடுவர்களே. இன்னும் முக்கியமான விஷயம், நீங்க புரியலன்றீங்களே, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இன்ன வரைக்கும் புரியாமல் இருக்கும். இப்ப மேல இருந்து ஆப்பிள் பழம் விழுந்துச்சு நியூட்டன் தலையில, உடனே பூமிக்கு புவியீர்ப்பு விசை இருக்கு என்று நியூட்டனின் 3ஆம் விதி உருவாச்சு. எது? ஆப்பிள் பழம் விழுந்தனால நியூட்டனின் 3ஆம் விதி. பலாப்பழம் விழுந்தா அவர் விதி முடிஞ்சிருக்கும், நம்ம வாட்டு பேசாம. இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப டெக்னாலஜியா புதுசா வந்துட்டாங்க பாருங்களேன் நடுவர்களே. டெக்னாலஜி இல்ல பரவாயில்ல, சரவண பாராட்டலாம். சொல்லிக்கொண்டே போலாம்னு அந்த இடத்துல நிக்கிறாரு. ஒருத்தன் சொல்லிக்கொண்டே போலான்னு போயிட்டார். நாங்க பின்னாடி சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். டைம்ல சார், இதான் பேச்சு. உண்மையிலே தம்பிக்கு முதல் பேச்சு மாதிரி இல்லை, பயம்லாம் அப்படி ரிலாக்ஸா பேசுறாரு. அவர் பேச பேச எங்களுக்கு பயமா இருக்கு. நேற்று ஒரு ஆள் பேசினார் சார், நம்ம ஊருக்கு போன ஊர்ல பேசுறாரு. இங்கே வந்து இருந்து இந்த கூட்டத்தை நான் நீங்க நினைக்கலாம், இவர் தீபாவை ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்து ஜிபேல 500 அனுப்பிட்டு வேணும்னே சிரிக்க சொல்லி எப்படி ரேட்டிங்க கூட்டுறாங்க வர. உண்மையில அவங்க வந்து இலகிய மனசு, யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சிரிச்சிருவாங்க. அப்புறம் போய் கஷ்டப்படுவாங்க. இதுக்கெல்லாம் நம்மளை கூட்டு வந்து உசுரா வாங்குறாங்களே இந்த மாதிரி முத்து பையன். பேசுங்க சொல்லுங்க. இப்போ வாட்ஸ்அப் வந்ததுல இருந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்திருக்கு நடுவர்களே. சண்டை, வீட்டில் பிரச்சனை நடக்கும், சண்டை போட்டுக்குவாங்க. அந்த காலத்துலலாம் என்ன, சண்டை போடுவாங்க, அவங்களே பேசி ஒரு காம்ப்ரமைஸ்குள்ள வந்துருவாங்க. ஆனா இப்ப இருக்கிற நவீன முறையில எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா, சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு தெரிஞ்சா மட்டும் பரவாயில்ல, ஊருக்கே தெரியும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்க. என் ஒய்ஃப் எல்லாம் என்ன தெரியுமா வச்சிருப்பா, அப்படியே இருந்தா கூட பரவாயில்ல, இப்படியா போவாய் அப்படின்னு வருது. இது என்னன்னே புரியாத மாதிரி ஒரு இது. எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா என் வீட்டில் என் ஒய்ஃப் வைக்கிற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வைக்கிறனால எனக்கு புரியாது. நான் பாட்டுக்கு அது ஒரு படம் மாதிரி பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வச்சிருவேன். அதனால அது ஒரு பக்கம் நல்லது. எனக்கு வீட்டில் 2 பேரும் மாமியாரும் ஒய்ஃபும் தெலுங்குல பேசுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியாது. அது வரைக்கும் தமிழில் பேசுவாங்க. சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பிடுவோம். உடனே எங்கள் மாமா எக்கடை கொடுக்கு அக்கடை வாண்டுடி, எக்கடை மடுக்கு அக்கடை மடுக்கடி அப்படின்னு நான் பாட்டுக்கு அப்படியே நடுவில் ஆச்சரியமாக உட்காந்துருப்பேன். பூரா என்னை திட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் உருப்படியா நினைக்கிற அப்படின்னு. அந்த வாட்ஸ்அப்பை வந்து நான் பார்த்துருவேன். பார்த்துட்டு ஒன்றும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் பார்க்கறது தெரியும்ல, அந்த சீன்ல தெரியும், ஓகே பார்த்துருவாங்க அப்படின்றது. அடுத்து இன்னொரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பதே வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு. இது எதுக்குன்னா, நம்மளே போய் சாரி சொல்லணும், இல்ல சாரி வாங்கி கொடுக்கணும். இந்த ரெண்டுமே நடக்கணும். ரெண்டுமே நடக்கலன்னா ஒண்ணும் நடக்காது. இந்த மாதிரி டிஜிட்டல் முறையில நம்மளை வந்து ஒரு மாதிரி அட்டாக் பண்ணுவானுங்க. இன்னும் முக்கியமான விஷயம், நான் வந்து ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன். வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாம, தலைவலி இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும்னா ஒரு யோகா ஒன்று சொல்லித்தரேன். அந்த யோகாவை நீங்க எல்லாம் பயிற்சி பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும், வீட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம, தலைவலி இல்லாம ரிலாக்ஸா இருக்கலாம். ரெண்டு கையை முன்னாடி வச்சுக்கோங்க. எல்லா ஆண்களும் அப்படி 2 கையை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்படி முன்னாடி வச்சு கண்களை மூடி கண்களை திறங்க. திறந்துட்டீங்களா? திறந்துட்டு உங்க ஒய்ஃப் என்னென்னலாம் சொல்றாங்களோ அதுக்கு இப்படி ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, தீபாவளிக்கு 4 பட்டு சாரி வாங்கி தருவியா? வாங்குறேம்மா, வாங்குறேன் வாங்கி தரேன். வீட்டுல இருந்து சொந்தக்காரங்கெல்லாம் வராங்க. என் வீட்டுல இருந்து என் அம்மா, எங்க அப்பா, என் தாத்தா பாட்டி எல்லாருமே வராங்க. 10 நாள் தங்கம். ஓகேவா? ஓகேம்மா, ஓகே. இந்த யோகாவை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. இந்த யோகாவை நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒண்ணு சொல்லிக்கிறேன். அக்கா வந்து சொன்னாங்க, ஒரு நாள் சமைக்கலன்னா லைஃப் எப்படி இருக்கும், ஒரு நாள் வீட்டுல சமைக்கலன்னா எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு நாள் மனைவி வீட்டுல இல்லைன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஜனகராஜ் ஐயா ஒரு டயலாக் ஒன்று சொல்லியிருப்பாரு, அண்ணாத்த என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, அண்ணாத்த ஊருக்கு போயிட்டா. அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது எந்த ஒரு இதுவுமே ஈடு பண்ண முடியாது. நாங்க ஒன்னும் கேட்கல, மனைவிகள் எப்படி இருக்கணும் நான் ஒண்ணுமே கேட்கல. சோசியலா பழக சொல்றோம், சோசியல் மீடியால இருக்கிற மாதிரி பழக சொல்லல.
மனைவின்றது மனைவி மாதிரி இருக்கணும், மான்ஸ்டர் மாதிரி இருக்க வேணான்றோம். ஒய்ஃப்ன்றது ஒய்ஃப் மாதிரி இருக்கணும், ஒண்டர்ஃபுல்லா இருக்கணும்ன்றோம். ஹஸ்பண்ட்ட அடாவடித்தனம் பண்ணாதீங்க, ஹம்பிளா இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொண்டு நல்ல வாய்ப்பளித்த இந்த மதுரை மக்களுக்கும் பிகேனன்ஸுக்கும் மதுரை முத்து அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கூறி கைத்தட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஹானூட்ஸ் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்கத்துக்கு சிறந்த விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். Powered by PSNA College of Engineering and Technology திண்டுக்கல். Building the future. மஹன்யாஸ், மகளிர் மனதில் மஹன்யாஸ். 60 ஆண்டு பாரம்பரியம். செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மதுரை. பெஸ்ட் மணி கோல்ட் பிரசன்ஸ் விஹானூட்ஸ் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம். Powered by PSNA College of Engineering and Technology திண்டுக்கல். மஹன்யாஸ், செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்.